நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வா. சரண், நானும் உங்ககிட்ட பேசணும். இங்க வாங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீ இங்க வா. அதை விட முக்கியமான விஷயம் நான் பேசணும். இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆளாளுக்கு இப்படி மாத்தி மாத்தி கூப்பிட்டா நான் யார்கிட்ட தான் பேசுறது? யாராவது ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். சரி, போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. என்ன சொன்னாங்க? வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஒர்க் வர சொல்லியிருக்காங்க. தேங்க் காட். நான் அப்பவே சொன்னல, பெரியப்பா கண்டிப்பா வேலை கொடுப்பாருன்னு. சரண், இவ பெரியப்பா கிட்ட போய் நீ வேலை கேட்டியா? நீ பிசினஸ்ல லாஸ் ஆகி கையில ஒண்ணும் இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல மாமனார் வீட்ல போய் வேலை கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? சீப்பா நினைக்க மாட்டாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. எங்க பெரியப்பாவுக்கு எங்களோட நிலைமை நல்லா தெரியும். அதனாலதான் சரணுக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்ட உடனே சரணை வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு சொன்னாரு. இங்க பார் சரண், நீ அவங்க கிட்ட வேலை பார்க்க போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ புத்திசாலி. சக்கரவர்த்தி குடும்பத்தோட உதவி இல்லாம நீ முன்னுக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பேச்ச கேளு. இப்பவே போய் இந்த வேலை வேண்டான்னு சொல்லு. இங்க பாருங்க, அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் இப்பவே வீட்டை விட்டு போயிடுவேன். கல்பனா, நான் இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா நீ எதுக்கு தேவையில்லாம வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற? சித்தி, என் மேல அவங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தா எனக்கு இந்த வேலை கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்துல போய் எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொன்னா அவங்க பெரியப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சித்தி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், பெரியப்பா அட்வான்ஸ் கொடுத்தாரா? கொடுத்தாரு. இந்தா. இங்க பாருங்க, இதை கொண்டு போய் அந்த பிளாட் காரங்களுக்கு கொடுத்துருங்க. பிளாட்டுக்கா? ஆமா, நான் ஒரு பிளாட் பார்த்திருக்கேன். நாளைக்கே அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் பெரியப்பா கிட்ட அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஹலோ. சார் சொல்லுங்க சார். செட்டில் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஆமா, யார் போன்ல? பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்காக கால் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல 50,000 பணம் கொடுக்கலனா வீட்டுக்கே வரேன்னு சொல்றாங்க.
இப்போதைக்கு அவசரத்துக்கு இந்த பணத்துலேருந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாட் புக் பண்ணிக்கலாம். இது பாருங்க, பேங்க்குக்கு எப்ப வேணாலும் பணம் கட்டலாம். ஆனா பிளாட்காரங்களுக்கு அந்த மாதிரி கட்ட முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் பிளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல பிளாட்டுக்கு போய் இந்த அட்வான்ஸை கொடுத்துட்டு வாங்க. இங்க பாரு கல்பனா, நான் இன்னும் 2 நாள்ல பணம் கட்டலனா வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்லாம் போவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. இங்க பாரு கல்பனா, புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, யாராவது வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா அதை சமாளிக்க எங்க அண்ணன் இருக்காரு. அத பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல நீங்க பிளாட்டுக்கு போய் இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஏய் கல்பனா, நீ என்ன பண்ணாலும் அதை என்னால தடுக்க முடியும். நீ சொந்தமா பிளாட் வாங்க நான் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து சரண பிரிச்சு கூட்டிட்டு போகவும் நான் விட மாட்டேன். இவ்ளோ தூரம் பண்ண எனக்கு இந்த வீட்டை விட்டு போக தெரியாதா? போயே தீருவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் நீ எனக்கே நீ சேலஞ்ச் பண்றியா? என்ன பண்றேன்னு பார், அப்ப தெரியும் இந்த பானுமதியை பத்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I love you, Sita. I love you, Sita. I love you. I love you. Sita, I love you. Sita. Sita. நீங்க எந்த தப்பு பண்ணலங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல சீதா, இல்ல. உன்னை காணோன்னு நான் எவ்வளவு துடிச்சு போட்டேன் தெரியுமா? I love you. I love you. I love you, Sita. நான் எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆனேன்? இவளுக்காக நான் எதுக்கு அழுதேன்? இவ இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் எதுக்காக பயந்தேன்? சீதா விஷயத்துல நான் மாறிட்டேனா? ராம், நீ சீதாவை காதலிக்கிற, அதனாலதான் நீ இன்னைக்கு இப்படி நடந்துகிட்ட. மனசுக்குள்ள இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் சீதாவை தள்ளி வைக்கிற? இப்போவாவது சீதாவை பொண்டாட்டியை ஏத்துக்கோ. நீ அப்படி பண்ணா வனிதாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். நீ எப்பவுமே வனிதாவுக்கு சொந்தமானவன். வனிதா படிச்சவ ராம், புத்திசாலி, இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தெரிஞ்சவ. வனிதா உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா நீ இல்லனா கூட அவளால வாழ முடியும். ஆனா சீதா உன்னையே நம்பி வந்திருக்கா. அவ பாவம். சீதா அப்பாவி. உன்னை விட்டுட்டு அவளால தனியா வாழ முடியாது. இப்ப வனிதா உன்னை விட்டு விலகி தூரமா இருக்கா. ஆனா சீதா இப்ப உன் கூடவே இருக்கா.
அவளை காப்பாத்துறது உன் கடமை. அத மறந்துடாத ராம். ராம், சீதாவை நீ பொண்டாட்டியா ஏத்துக்காத. அவளை நீ ஒன்னும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிற? அதே மாதிரி சீதா ஒன்னும் தானா உன்கிட்ட வரல. எங்கேயோ இருந்தவளை ஆசை காட்டி இங்க கூட்டிட்டு வந்தது உங்க அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவளை அனுப்பிட்டா அவ கதி என்ன ஆகும்னு யோசனை பண்ணியா? இதோ பாரு ராம், வனிதா உன்னை லவ் பண்ணது நீ பிசினஸ் மேன் நினைச்சு. ஆனா சீதா உன்னை கடவுள் மாதிரி நினைக்கிறா. உனக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா. அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கையும் அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதோ பாரு ராம், நீ சீதாவை லவ் பண்ற. ராம், இன்னைக்கு நீ சீதாவுக்காக கண்ணீர் விட்டது 2 காரணத்துக்காக. அவ தண்ணியில விழுந்து ஏதாவது ஆயிட்டா அதுக்கு காரணம் உங்க அம்மா ஆயிடுவாங்க. ஏன்னா சீதாவை கூட்டிட்டு வந்தது உங்க அம்மா தான். அதனால உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நீ அழுத. உனக்கு சீதா மேல கோவம் இருக்கலாம், ஆனா சாகடிக்கிற அளவுக்கு கெட்ட புத்தி உனக்கு இல்ல. அதனாலதான் நீ அவ்வளவு எமோஷனல் ஆயிட்ட. அதனால வனிதாவோட காதல மறந்துடாத ராம். ஏன்னா நீ பிசினஸ் பிசினஸ்னு திரிஞ்சிட்டு இருந்தப்ப உன்னை லவ் பண்ணி வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சவ வனிதா. ஆமா, அது மட்டும் இல்ல ராம், வனிதா உன்னை விட்டு போன அப்புறமும் நீ அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனால நீ வனிதாவை கல்யாணம் பண்றதுதான் நியாயம். வேண்டாம் ராம், நீ அவன் பேச்சு கேட்காத. வேண்டாம் ராம், நீ அவன் பேச்ச கேட்காத. அவன் ஒரு முட்டாள். நீ வனிதா கூட வாழ்றதுதான் சரி. வேண்டாம் ராம், அவன் பேச்ச கேட்காத. அவன் ஒரு மோசக்காரன். ராம் ராம், அவன் பேச்ச கேட்காத. நீ ஏன் பேச்ச கேளு. ராம் ராம், அவன் பேச்ச கேட்காத. ப்ளீஸ் ராம், நீ என்ன நம்ப. ராம், அவன் பேச்ச நம்பாத. கேட்காத. ப்ளீஸ் ராம், நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நம்பு. ப்ளீஸ் ராம், பேச்ச கேட்காத. நான் சொல்றத நம்பு. வேண்டாம் ராம், அவன் பேச்ச கேட்காத. என்ன நம்பு. வனிதா கல்யாணம் பண்ணிக்கோ ராம். ப்ளீஸ் ராம், ஸ்டாப் இட். Stop it! Stop it! Yes. என் மனசுல வனிதாவை தவிர வேற யாருமே இல்ல. சீதாவை ஏத்துக்கிட்டா வனிதாவுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். வனிதா, I miss you. I love you. I love you. I miss you. I miss you. I love you. I miss you. I miss you. Yeah, sure. I'll let you know by tomorrow. Bye. அண்ணா, ரவி, நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சுண்ணா. கரெக்ட் பண்ணதை காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ணா போதுண்ணா. இதை பாரு ரவி, அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன தப்பு கூட இல்லாம பாத்துக்கோ. பாத்துக்கிறேண்ணா. அண்ணா, சித்தி என் கூட வந்துடட்டும்ண்ணா. அண்ணியை நீங்க கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. நிஷா, அந்த பாம்பே ப்ராஜெக்ட் பத்தி ஒன்னு சொன்னல, நான் வந்து பார்த்துட்டு அதை பத்தி டிசைட் பண்ணலாம். ஓகே, பாய். நல்லா இருக்கா? என்ன இது? நல்லா இல்லையா? ஏய், நம்ம என்ன மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துவா போறோம்? நம்ம போறது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு. நம்ம போற மீட்டிங்க்கு பெரிய பெரிய ஆளுங்க மாடர்னா வருவாங்க தெரியுமா? நீ என்னடானா இப்படி வந்து நிக்கிற? சி, இல்லங்க, அத்தை தான் சொன்னாங்க இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வான்னு. வேண்டான்னு சொல்லுங்க, 5 நிமிஷத்துல மாத்திட்டு வந்துடுறேன். ஏய், மாத்திட்டு வந்தா மட்டும் நீ என்ன பெரிய ஏஞ்சல்னா ஜூலி மாதிரியா இருக்க போற?
ச்சே, நீ ஒண்ணும் வர வேண்டாம், வந்து அசிங்கப்படுத்தவும் வேண்டாம். நீ இங்கே இரு. என்னங்க நான் ஏய், சொல்றேன். இத பாரு, உன்னை இந்த சபையில கூட்டிட்டு போயிட்டு என் பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. போ. என்னங்க அத்தை கேட்டா நான் தான் வர வேண்டாம் சொன்னேன்னு சொல்லு. அப்படித்தானே சொல்லுவ? அத நானே சொல்லிக்கிறேன். போ. நானே சொல்லிக்கிறேன் சொன்னேன்ல, போ. போ. ச்சே. ஏய், பயந்துட்டியா ரவி? பிரியா, என்ன பயமுறுத்தனா நீ இப்படி வந்தா பயமுறுத்தணுமா? சும்மா வந்து நின்னாலே நான் பயந்துருப்பேன். ரவி கோச்சுக்காத. ரவி எப்படி இருக்கு இந்த Dress? ஏய், சூப்பரா இருக்கு பிரியா. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆச்சே, சித்திக்கு வேற மாடர்ன் ட்ரெஸ் போட்டா பிடிக்காதே, நீ எப்படி வரப்போறன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அசத்திட்ட பிரியா. ஆமா, இந்த Dress நான் உனக்கு வாங்கி தரவே இல்லையே, நீ எப்ப வாங்கின? அதுவா, நான் எங்க அம்மா கிட்ட அம்மா நான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போறேன்னு சொன்னேன். அதுக்காக இந்த Dress-அ வாங்கி கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கா? சூப்பர் பிரியா, சூப்பர். இது 12,000 rupees. ஓ, சூப்பர் பிரியா. சரி வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, இவரை பத்தி தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். சீதா எங்க? அவ வரல. ஏன்? அவ வந்தா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அப்படி விட்டுட்டு வந்ததுனால நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த மீட்டிங்க்கு சீதா வரணும்னு தான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம், அவ தேவையில்லை. உனக்கு வேணா மீட்டிங் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் மருமக தான் முக்கியம். நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ண, நான் போய் என் மருமகளை கூட்டிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஐ வில் கம் அண்ட் ஜாயின். யா. car ready? Ma'am, your car is ready. You can start from here at any time. Okay. India's topmost MDs has been waiting out there. Okay. And if you start from here now,
You can reach by time. வாவ். வாவ். She looks amazing. Just have a look at her. Yeah. You're right. I know, you keep quiet. Okay. She is a traditional Indian woman. She represents our Indian culture. Can I speak with her? Yes, sure, ma'am. Yeah, Laila, yeah, get her, no? மேம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. யாரு? அதோ அவங்க. Hi. Hi. I told you to keep quiet. My God. Silence is better. அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? மேடம் உங்களை பார்க்கணுமா? ப்ளீஸ் வாங்கல. Come. Come. மேம் வரீங்களா? ம்.